ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் பற்றி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, மசாலா போட்டுவிட்டேன், பொரிஞ்சிச்சு. 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன், நல்லா வதங்கட்டும். புதினா, பச்சை மிளகாய் கொண்டு அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ மட்டனை போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான சால்ட்டு, கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இப்போ அரிசி போட்டு வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பலன்னு இருக்குது மட்டன் பிரியாணி. செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.